டிஎன்எஸ் அல்லது டொமைன் பெயர் அமைப்பு இணையத்தின் முதுகெலும்பு. ஆனால் சிலருக்கு அது எவ்வாறு சரியாக வேலை செய்கிறது என்பது தெரியும். இந்த வீடியோவில் டிஎன்எஸ் அமைப்பின் வடிவமைப்பு பற்றி அனைத்தையும் அறிந்து கொள்வோம். டிஎன்எஸ் என்பது இணையத்தின் டைரக்டரி. இது கூகுள் போன்ற மனிதர்கள் படிக்கக்கூடிய டொமைன் பெயர்களை இயந்திரம் படிக்கக்கூடிய ஐபி முகவரிகளுக்கு மொழிபெயர்க்கிறது. பல்வேறு வகையான டிஎன்எஸ் சேவையகங்கள் இருப்பதால் டிஎன்எஸ் படிநிலை கொஞ்சம் குழப்பமாக உள்ளது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு நோக்கத்திற்கு சேவை செய்கின்றன. ஒரு உலாவி டிஎன்எஸ் வினவலை செய்யும்போது அது டிஎன்எஸ் தீர்வை கேட்கும். இந்த டிஎன்எஸ் ரிசல்வர் எங்கள் ஐஎஸ்பியிலிருந்து இருக்கலாம் அல்லது பிரபலமான டிஎன்எஸ் வழங்குநர்களிடமிருந்து. கிளவுட்ஃப்ளேர் 1111 அல்லது கூகுளின் 888 டிஎன்எஸ் ரிசல்வர். அதன் தற்காலிக சேமிப்பில் பதில் இல்லை என்றால் அது சரியான அதிகாரப்பூர்வ நேம் சர்வர் கண்டுபிடித்து அதை கேட்கிறது. அதிகாரப்பூர்வ நேம் சர்வர் தான் பதிலை கொண்டுள்ளது. ஒரு டொமைனின் டிஎன்எஸ் பதிவுகளை நாங்கள் புதுப்பிக்கும்போது அதன் அதிகாரப்பூர்வ பெயர் சர்வரை புதுப்பிக்கிறோம். டிஎன்எஸ் ரிசால்வர் எவ்வாறு அதிகாரப்பூர்வ நேம் சர்வர் கண்டறிகிறது? இங்குதான் டிஎன்எஸ் அமைப்பு சுவாரஸ்யமானது. அதிகாரப்பூர்வ டிஎன்எஸ் சேவையகங்களில் 3 முக்கிய நிலைகள் உள்ளன. அவை ரூட் நேம் சர்வர்கள், டிஎல்டி நேம் சர்வர்கள் அல்லது மேல்நிலை டொமைன் மற்றும் டொமைன்களுக்கான அதிகாரப்பூர்வ நேம் சர்வர்கள். ரூட் நேம் சர்வர் டிஎல் நேம் சர்வர்கள் ஐபி முகவரிகளை சேமிக்கின்றன. 13 தர்க்கமூல நேம் சர்வர் உள்ளன. ஒவ்வொரு ரூட் நேம் சர்வர்ஸ்க்கும் ஒரு ஐபி முகவரி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஐபி முகவரிக்கு பின்னாலும் பல இயற்பியல் சேவையகங்கள் உள்ளன. ஏதேனும் ஒரு மாயாஜாலத்தின் மூலம் நமக்கு மிக நெருக்கமான ஒருவரை நோக்கி நாம் வழிநடத்தப்படுகிறோம். டிஎல்டி நேம் சர்வர் ஐபி முகவரிகளை சேமிக்கின்றன. அவற்றின் கீழ் உள்ள அனைத்து டொமைன்களுக்கான அதிகாரப்பூர்வ நேம் சர்வர். டிஎல்டிஎல் பெயர்களில் பல வகைகள் உள்ளன. நாம் அனைவரும் .com, .rg மற்றும் .edu ஆகியவற்றை நன்கு அறிந்திருக்கிறோம். .uk போன்ற நாட்டுக் குறியீடு டிஎல்டிகளும் உள்ளன. இன்னும் பலர் உள்ளனர். ஒரு டொமைனுக்கான அதிகாரப்பூர்வ நேம் சர்வர் வழங்குகின்றன. நன்றாக அதிகாரப்பூர்வமான டிஎன்எஸ் கேள்விகளுக்கான பதில்கள். நாம் ஒரு டொமைனை பதிவு செய்யும் போது நேம் சர்வர் பதிவாளர் அதிகாரத்தை இயக்குகிறார். ஆனால் நாம் அவற்றை மற்றவர்களுக்கு மாற்றலாம். AWS மற்றும் கிளவுட்ஃப்ளேர் போன்ற கிளவுட் வழங்குநர்கள் வலுவான அதிகாரப்பூர்வ நேம் சர்வர்களை இயக்குகின்றனர். இந்த படிநிலை வடிவமைப்பு டிஎன்எஸ் மிகவும் பரவலாக்கப்பட்ட மற்றும் வலுவானதாக ஆக்குகிறது. வழக்கமான டிஎன்எஸ் வினவலின் வாழ்க்கையை பார்ப்போம். பயனர் google.com ஐ உலாவியில் தட்டச்சு செய்கிறார். உலாவி முதலில் அதன் தற்காலிக சேமிப்பை சரிபார்க்கிறது. அதற்கு பதில் இல்லை என்றால் அது ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை அழைப்பதன் மூலம் பதிலை பெற முயற்சிக்கும். இயக்க முறைமை அழைப்பு அதன் சொந்த தற்காலிக சேமிப்பை கொண்டிருக்கும். பதில் இல்லை என்றால் அது டிஎன்எஸ் தீர்வை அணுகும். டிஎன்எஸ் ரிசல்வர் முதலில் அதன் தற்காலிக சேமிப்பை சரிபார்க்கிறது. அது இல்லை என்றால் அல்லது பதில் காலாவதியானால் அது ரூட் நேம் சர்வர்த்தை கேட்கும். ரூட் நேம் சர்வர் .com டிஎல்டி நேம் சர்வர்களின் பட்டியலுடன் பதிலளிக்கிறது. .com மிகவும் பொதுவான டிஎல்டி என்பதால் அந்த காம் டிஎல்டி நேம் சர்வர்களுக்கான ஐபி முகவரிகளை ரிசல்வர் ஏற்கனவே தேக்கப்படுத்துகிறது. டிஎன்எஸ் ரிசல்வர் பின்னர் .com டிஎல்டி நேம் சர்வரை அடையும் மற்றும் .com வழங்கும். இறுதியாக டிஎன்எஸ் ரிசல்வர் google.com இன் ஐபி முகவரியை வழங்குகிறது. இயக்க முறைமை அதை உலாவிக்கு திருப்பி அனுப்புகிறது. இறுதியாக நேரலைக்காக டிஎன்எஸ் பதிவுகளை புதுப்பிக்கும்போது சில விஷயங்களை பார்ப்போம். அதிக போக்குவரத்து உற்பத்தி அமைப்பு. ஒவ்வொரு டிஎன்எஸ் பதிவிலும் ஒரு டிடிஎல் இருப்பதால் டிஎன்எஸ் பரப்புதல் மெதுவாக உள்ளது மற்றும் சில இயல்புநிலை டிடிஎல்கள் மிக நீளமாக உள்ளன. மேலும் ஒவ்வொரு டிஎன்எஸ் தீர்வையும் ஒரு நல்ல குடிமகன் அல்ல. டிடிஎல் ஐ மதிக்காத சிலர் அங்கே இருக்கிறார்கள். ஆபத்தை தணிக்க 2 நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். முதலில் நாம் மிகக் குறுகியதாக மாற்ற விரும்பும் பதிவிற்கான டிடிஎல்-ஐ குறைக்கவும். 60 வினாடிகள் சொல்லுங்கள். புதுப்பிப்பு உண்மையில் நடக்கும் முன். இது அனைத்து டிஎன்எஸ் சேவையகங்களுக்கும் சுருக்கப்பட்ட டிடிஎல்-ஐ பெறுவதற்கு போதுமான நேரத்தை வழங்குகிறது. புதிய சுருக்கப்பட்ட டிடிஎல் அடிப்படையில் உண்மையான பதிவு புதுப்பிப்பை செயல்படுத்த அனுமதிக்கும். இரண்டாவதாக, சேவையகத்தை பழைய ஐபி முகவரியில் சிறிது நேரம் இயக்கவும். போக்குவரத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு குறையும் போது மட்டுமே சேவையகத்தை நீக்கவும். சில டிஎன்எஸ் ரிசால்வர் தீர்வுகள் டிடிஎல்-ஐ மதிக்காததால் இதற்கு சிறிது நேரமும் பொறுமையும் தேவைப்படலாம்.
இது டிஎன்எஸ் இல் உள்ள எங்கள் வீடியோவை முடிக்கிறது. எப்படி என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதன் படிநிலை வடிவமைப்பு அதை பரவலாக்கப்பட்ட மற்றும் வலுவானதாக ஆக்குகிறது. நினைவில் கொள்ளுங்கள், டிஎன்எஸ் என்பது டொமைன் பெயர்களை ஐபி முகவரிகளுக்கு மொழிபெயர்ப்பது, இணைய முதுகெலும்பின் ஒரு முக்கிய அங்கமாக மாற்றுகிறது. வீடியோக்களை நீங்கள் விரும்பினால் லைக் அண்ட் ஷேர்